சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்டு பெறலாம். ஜெய்சங்கர், தற்போது எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்துட்டு வருது? மழை எச்சரிக்கை தொடர்பாக வானிலை மையம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது சென்னை புறநகர் பகுதியிலான இந்த தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், சேலையூர் மற்றும் முடிச்சூர், வண்டலூர் உள்ளிட்ட இந்த சுற்றுவட்டார பகுதியில் மாலை 4:30 மணி முதல் தொடர்ந்து அரை மணி நேரம் கனமழை பெய்து வந்தது. இது கடந்த ஒரு வாரமாக ஒரு 10 நாட்களாக சென்னை புறநகர் பகுதியில் கடும் வெயில் சுட்டரித்த நிலையில் 2 நாட்கள் முன்பு இரவில் மட்டும் மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் இந்த பிற்பகலில் பெய்த மழை அரை மணி நேரம் அடைமழையாக பெய்தது. இதனால் புறநகர் பகுதிகள் குளிர்ச்சி அடைந்து நல்ல ஒரு இதமான சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை வானிலை மையம் தரப்பில் திடீர் மழை இருக்கலாம் என கூறி செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை இருக்கலாம் என அறிவிப்பு வெளியிட்டது. இந்த நிலையில் தான் இந்த மழை பெய்தது. இங்க வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒரு குளிர்ச்சியான சூழலை வரவேற்கும் விதமாக அமைந்தது. இதே போல இதனால் அந்த பகுதிகளில் வாகன போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஜெய்சங்கர்? அடைமழை பெய்திருக்கும் போது சற்று வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை சற்று ஓரமாக நின்றனர். ஆனால் கார் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இந்த மழை காரணமாக முகப்பு விளக்குகளை போட்டுவிட்டு அவர்கள் வாகனங்களை இயக்கினார்கள். அதிக மழை பெய்ததால் குறைந்த அளவு வாகனங்கள் ஜிஎஸ்டி ரோடில் சென்றதால் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படவில்லை. ஆனால் மழை நின்றவன் ஒரே நேரத்தில் வாகனங்கள் புறப்பட்டு சென்றதால் அப்போது மட்டும் லேசான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. ஜெய்சங்கர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.